ஸ்கந்த புராணம் தாங்க முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்ல கந்த புராணமா மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. சோ ஸ்கந்தன் கார்த்திகேயன் வடநாட்டவர் தான். இப்படி சொல்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. முதல்ல புராணங்கள்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. புராணங்கள் அப்படின்றது முழுமையா கடவுள்களை மையமா கொண்டது. இந்த பிரபஞ்சம், தோற்றம், தேவர், அசுரர், கடவுள்னு ஆன்மீக தத்துவங்களை கதைகள் மூலமா சொல்றதுதான் புராணம். ஆனா உங்களுக்கு சங்க இலக்கியம் தெரியுமா? வடநாட்டவர்கள் ஸ்கந்த புராணம் படி, மகாபாரதம் படி, ராமாயணம் படி, அவர் இமயமலையில சிவன் பார்வதியோட தீப்பொறியில இருந்து பிறந்த கதையெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆனா தமிழ் சங்க இலக்கியத்தை நம்புறவங்களுக்கு தான் தெரியும் உண்மையான வரலாறு. 3ஆம் தமிழ் சங்க காலம் கிமு 300 முதல் கிபி 500 வரைன்னு பாக்குறோம். அப்போ தொல்காப்பியம் அப்படின்ற பழமையான நூல் நமக்கு சங்க இலக்கிய நூலா கிடைக்குது. ஆனா எழுத்து பூர்வமா வர்றதுக்கு முன்னாடி பேச்சு வழக்குல இருந்திருக்கும்ல அப்படின்னு பார்த்தா அது அதுக்கும் முன்னாடி இருந்திருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸ்கந்த புராணம் கிபி 400ல தான் வெளிவருது. இப்ப சொல்லுங்க, ஸ்கந்த புராணமா இல்ல தொல்காப்பியமா? சரி, அதே பீரியட்லயே மகாபாரதம், ராமாயணம் இருக்கேன்னு கேட்பீங்க. ஆனா எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே முதல் சங்கம், இடைச்சங்கம் இருந்துச்சு. அப்படி கபடபுரத்தை தலைநகரமா